நோக்கத்துல வந்து ஒரு நகர்ல இருந்து வெளியில வராங்க. என்னன்னு கேட்டா அந்த மக்களை சந்திச்சுட்டு இந்த கவர்மெண்ட் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு கொடுத்துட்டு வரோம்னு சொல்லி கடந்த 20 நாட்களாக தொடர்ந்து அவர்கள் கடலூரை சுற்றியுள்ள அவர்களுடைய உப கிளை அமைப்புகள் அனைவரையும் நேரடியாக சென்று துண்டு பிரசுரங்களை கொடுத்து இந்த கவனஈர்ப்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தின் நோக்கங்களை விளக்கி அவர்களை இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட செய்திருக்கிறார்கள். அவர்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே பெருந்திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற குடியிருப்போர் நல சங்கங்களின் அத்தனை தோழர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காகவும் சிறப்புரை ஆற்றுவதற்காக வருகை புரிந்திருக்கின்ற கடலூர் மாநகர பொதுநல கூட்டமைப்பினுடைய சட்ட ஆலோசகரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநில அமைப்பு செயலாளருமான திருமாவளவன் அவர்களையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர் மாதவன் அவர்கள் கடந்த 3 ஆண்டுகளாக கூட்டணி கட்சியிலே இருந்தாலும் கூட பல்வேறு நெருக்கடிகள் பல்வேறு இடர்பாடுகள் இருந்தாலும் கூட தொடர்ந்து எந்த நிலையிலும் சமரசம் இல்லாமல் இந்த பேருந்து நிலைய விவகாரத்தில் கிஞ்சித்தும் பின்வாங்காமல் இன்றாலும் அவர் அதற்காக போராடி கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இங்கே எங்களுடைய இணைய இணைப்பாளர்கள் வீரராமலிங்கம் அவர்களும் சுப்பராயன் அவர்களும் மாலைமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்று இங்கே கடலூர் பொதுநல அனைத்து பொதுநல கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு நண்பர் வெண்புரா குமார் அவர்கள் வருகை புரிகிறார். அவரை வரவேற்று என்னுடைய உரையை நான் ஆற்றுகிறேன். மைக்கு கொடுக்கும்போது ரொம்ப சுருக்கமா பேசுதுன்னு சொல்லிதான் புரிஞ்சார். ஒவ்வொரு வேலையுமே நிறைய பேசியாச்சு. தொடர்ந்து பார்த்தோம்னா பேசுறதான்னா சற்று முன்பு மாதவன் அவர்கள் சொன்னார் பாருங்க. தொடர்ந்து 3.5 ஆண்டு காலமாக பல்வேறு கட்டங்களாக கடலூர் மாநகராட்சியை முற்றுகையிடுகிறோம், புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிடுகிறோம், இங்கே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம், தெருமுனை பிரச்சாரம் செய்கிறோம், எல்லாம் நடக்குது. ஆனா இந்த செய்திகள் எல்லாம் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு செல்கிறதா இல்லையா என்கிற கேள்வி கடந்த 2-3 ஆண்டுகளாகவே நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறது. இது போன்ற ஒரு கூட்டங்களை கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்துவதற்கான நோக்கமே ஆளும் அரசாங்கத்தின் நிர்வாகத்தை கவனத்தை ஈர்க்கின்ற ஒரு வாய்ப்பாக தான் இது போன்ற ஆர்ப்பாட்டங்கள் நடத்துகிறோம். அந்த கவன ஈர்ப்பு என்பது உளவுப்பிரிவு காவல்துறையினர் வழியாக முதலமைச்சருடைய மேசைக்கு செல்ல வேண்டும். அதுதான் நீதி. ஆனால் சென்று சேர்கிறதா, சென்று சேர்ந்த பிறகு அவர் கண்டும் காணாமல் இருக்கிறார்களா என்பது மிகப்பெரிய ஐயமாக இருக்கிறது. கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு முன்பு கூட கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்திற்கு வருகை தந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டார். ஆனால் கடலூர் பேருந்து நிலையம் புதிய பேருந்து நிலையத்தை குறித்து எந்த விதமான அறிவிப்பையும் வெளியிடாமல் சென்று விட்டார். கடலூரில் உள்ளூர் மாநகராட்சி நிர்வாகம் என்பது ஒரு தனியார் கட்டிட கான்ட்ராக்ட் நிறுவனம் போல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவங்களுக்கு எந்த பக்கம் கட்டுமான பணி செய்யணும், அதுல வர்ற விஷயங்களை வாங்கணும், இதுதான் நடக்குது. மக்களுடைய அடிப்படை உரிமைகள், தேவைகள், சுகாதார பிரச்சனைகள் எதுவுமே அவங்களுக்கு காதுல விழாது. நாங்கள் பல முறை சொல்லியிருக்கிறோம். சுனாமி வந்தா ககன்தீப் சிங் பேரு இங்க ஆட்சியர், அடுத்து தானே புயல் வந்தா ககன் சிங் பேரு அனுப்புறீங்க, நீலம் புயல் வந்தா அவர் அனுப்புறீங்க, தானே புயல் வந்தா அனுப்புறீங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அந்த பெஞ்சல் புயல் வரும்போது கூட ககன்தீப் சிங் பேரு தான் அனுப்புறீங்க. ஆனா பஸ் ஸ்டாண்டுக்கு கருத்து கேட்பு கூட்டம் மட்டும் நடக்கும் போது அவர் இருக்க மாட்டார். கருத்து கேட்பு கூட்டம் என்ற பெயரில் சுப்ராய ரெட்டியார் மண்டபத்தில் 10-15 லட்சம் ரூபாய் செலவு செய்வதுதான் மிச்சம். இதுவரைக்கும் அந்த மக்கள் கருத்துக்களுக்கு அவர் செவி மறுக்கவே இல்லை, கேட்கவே இல்லை. நாங்கள் பலமுறை சொன்னோம். கடலூரில் சுரங்கப்பாதை மறைந்த தோழர் நண்பர் நிஜாமுதீன் அவர்கள் இருக்கும்போது, ஒருங்கிணைந்த பொதுநல அமைப்புகள் இருக்கும்போது இந்த சுரங்கப்பாதைக்கு 1 மாதம் நாங்கள் போராட்டம் நடத்தினோம். அப்ப ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அமைப்பு அந்த போராட்டத்தில் பங்கெடுத்தது. அப்போது இங்கே மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த திரு சைலேந்திரபாபு அவர்கள் அந்த 30 நாள் போராட்டத்தையும் நடத்துவதற்கு அனுமதி கொடுத்தார். அவர் அனுமதி கொடுத்ததனால்தான் இன்னைக்கு திருப்பாவூர் அந்த சுரங்கப்பாதை வந்தது. அந்த சுரங்கப்பாதை வந்ததால்தான் பெருமளவு போக்குவரத்து குறைந்திருக்கின்றது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு மரணவாதம் என்று
ஒரு கழுத்துல போட்டு மாட்டிட்டு இருந்தாரு சொக்கலிங்க ஆசாரி. அதனால தொடர்ச்சியான அது நடந்தது. ஆக இங்க பொதுநல அமைப்புகள் பொதுநல விஷயங்களுக்காக கோரிக்கைகளுக்காக மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து போராடணும்னா பல்வேறு திட்டங்கள் இங்கே வந்திருக்காது. இந்த திட்டங்கள் வந்ததுக்கு எல்லாமே காரணம் இங்க உள்ள சமூக சிந்தனையாளர்களும் சமூக செயல்பாட்டாளர்களும் தான் காரணம். அது இந்த அரசாங்கத்துக்கு பெருமளவு நிர்வாக சிக்கல்களை தீர்த்திருக்கிறது. போக்குவரத்து போலீசாருக்கு பெருமளவு பணியை குறைத்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த புதிய பேருந்து நிலையம் என்பது கடந்த ஆட்சி காலத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இடத்தில் அமைய வேண்டும் என்பது எங்கள் கருத்து. நீங்கள் அந்த இடத்தில் அமைந்தால் வெள்ளம் சூழ்ந்து விடும், அடித்துக் கொண்டு சென்றுவிடும் என்று சொல்லுகிறீர்கள். பக்கத்திலேயே அந்த தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக ஒரு 500 வீடுகள் கட்டப்பட்டு தற்போது அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கிறது, பக்கத்திலேயே பைபாஸ் இருக்கிறது, இப்போ 4 வழி சாலையும் வந்திருக்கிறது. எனவே உங்கள் நோக்கம் என்னவென்று எங்களுக்கு தெரியாமல் தற்போது சிறிய சிறிய தெரிந்துவிட்டது. எம்பூதூர் என்பது கடலூரின் ஒரு சின்ன கொடைக்கானல் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். கடலூர் ஒரு அருமையான ஒரு நகர பகுதி. கடல் இருக்கிற ஊர்ல ஆறு இருக்கும், அவ்வளவுதான். ஆனா கடல் ஆறும் இருக்கிற ஊர்ல மலைகள் இருக்காது. கடலூர்ல மலைகளும் இருக்கு. கடலூர்ல அந்த மலைகளை சுற்றுலா ஸ்தலமாக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக குடியிருப்போர் சங்கம் உள்ளிட்ட அனைவரும் கேட்கிறோம். ஆனா ஆத்துல இந்த 4 வழிச்சாலை விழுப்புரம் ஜானகிபுரத்திலிருந்து நாகப்பட்டினம் வரை 6500 கோடி ரூபாயில செல்லுகின்ற அந்த 4 வழிச்சாலையை ஒட்டி அந்த எம்பூதூர் வருவதனால் அங்கே இருக்கின்ற பல்வேறு விளைநிலங்களை ரியல் எஸ்டேட் விற்பனர்கள் கார்பரேட்டுகள் பல்வேறு தரப்பினர் அங்க வாங்கி போட்டிருக்காங்க. அவர்களுக்கு அங்க 100 ரூபாய் 50 ரூபாய் தான் அடக்கம். அவங்க பாத்தீங்கன்னா 1000 ரூபாய் 2000 ரூபாய்